ஹார்ட் பீட் தனுஷ் அந்த மாதிரி தான் டாப் டு எண்ட் வரைக்கும் தனுஷ் தான் இருந்தது. கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ல இருந்தது. கூஸ்பம்ஸ் தான் அந்த லேசா வந்து அந்த கர்ணன் அந்த வைப் இருந்தது நடுவுல அந்த கிராமம் ஸ்டைல் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் லேசா அந்த கர்ணன் வாக்கு அந்த பிஜிஎம் அந்த மலையில இருந்தெல்லாம் வருவாரு சில இதெல்லாம் அதெல்லாம் அந்த கார்ல ஓட்டிட்டு வருவார் நம்ம தலைவர் திருட்டு கார்ல அதெல்லாம் பக்கவா இருக்கும் எங்கடா என்ன ஆக போகுது அப்படி பார்த்து நம்ம பயப்படுவோம் அதெல்லாம் தலைவர் மாசம் பண்ணுவாரு. ஐயோ அதெல்லாம் நான் மறந்துட்டு போயிட்டேனே அந்த ஷூட்டிங்கே எதோ போல நம்ம தலைவர் அதுல மாசா வந்து கருவால் எடுத்துட்டு வருவாரு அங்கதான் ஷூட்டிங் போவோம் இவர் வந்து நம்ம போறோம்னா இவர் எதை நினைச்சிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் சுத்தி தட்டுவாங்க கை ஐயோ இவர் ஏதோ ஹீரோ போல அப்படின்ட்டு சுத்தி அதுதான் கொஞ்சம் பல்ப் வாங்கிட்டாரு தலைவர் உடைச்சிருவாரு கடைசி வரைக்கும் பார்த்தோம் உடைச்சிருவாரு அப்புறம் உடைக்கவே இல்லை உடைக்க முடியலன்ட்டு ஆக்கர் வாங்கி போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் தான் படிப்பு முக்கியம் இல்ல அந்த ஏமாந்துடக்கூடாது பேங்க் சைடு அந்த மாதிரி அந்த நாலேஜ் புரிய வைக்கணும் அதுதான் மெயின் கண்டென்ட். அந்த விவசாயம் பண்றவங்களுக்குலாம் நாலேஜ் இருக்காது மோஸ்ட்லி அதனால அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம காசை தான் அவங்க வாங்கி பண்ணி திருப்பி நம்ம காசை வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ் அது சொல்லியிருக்காரு. அது யார் திருடுறா அவங்க காசு திருடி பேங்க் வச்சிருக்காங்கல்ல திருப்பி அந்த காசு தானே இவரு திருடுறாரு நன்மை தானே பண்றாரு அவங்களுக்கு பேங்க் சரி ஏமாத்துறாங்களா அந்த இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெண்டிங் அப்படி அவ்வளோ போடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா சொன்னா அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமே வந்து அந்த இஎம்ஐ அந்த டிராக்டர் எல்லாம் வித்திருப்பாங்க அது கேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு இலக்காரம் இவங்களுக்கு என்ன புரிய போகுது இவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லிட்டு கேட்காமே ஒன்று போய் வித்திட் பண்றதா ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க அதுதான் பேஸ்டான் அப்படியே இழுத்திருப்பாங்க எதுவுமே புரியாம ஆமா பேஸ்டான் அது வந்து காசு இதுல வந்து நிலம் வித்தியாசம் ரெண்டு இருக்குல்ல நிலம் அவ்வளவுதான் வித்தியாசம் அத மக்கள் காசு அடிச்சிருப்பாங்க இது வந்து மக்களோட நிலத்தை வந்து அடிச்சிருப்பாங்க அதை வந்து தனுஷ் வந்து வே ஆஃப் பண்ணி கொண்டு போறாரு. இல்ல நம்ம அவ்வளோலாம் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஸ்லோவா போச்சு நம்மளுக்கு புரியல செகண்ட் ஹாஃப் சூப்பர் தான். ரொமான்ஸ்லாம் பெருசா எதுவுமே இல்லை மமிதா கொஞ்சம் சீன்ல தான் வருவாங்க தனுஷ்க்கு கொஞ்சம் அடிக்கடி அந்த சீன்ல மட்டும் வருவாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க. ஆனா அந்த கேஎஸ் ரவிக்குமார் கொஞ்சம் இறந்துருவாரு அது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பாக்குறோம் திடீர்னு அந்த இறந்து போற சீன் மாதிரி காட்டியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐயோ அதுக்குதான் போக முடியல எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் தனுஷ் ஃபேன்ல ஸோ வந்து நம்மளுக்கு எது ரொம்ப ஃபர்ஸ்ட்னா நம்ம தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் தனுஷ் பார்க்கணும் அவ்வளோதான். தனுஷ் ஃபேன் நயாட் ஃபேன் சின்ன வயசுலேருந்து தனுஷ்க்கு ஸோ நம்மளுக்கு நேற்று என்னால் வர முடியல மந்த் எண்ட் ஒர்க்கு ஸோ இன்னைக்கு லீவுன்ட்டு ஸோ இதுக்கு வந்தேன் ஸோ பார்த்தே ஆகணும்ட்டு வருவாங்க அது வரும் இன்னும் 1 year 2 year அன்புலர்ச்சி அசுரன் அரசன் எல்லாமே சேர்ந்து ஒரு மாசம் வருவாங்க ரெண்டு பேரும் வந்துடும் கண்டிப்பா மாசம் வந்துருவாங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்குற காம்போ தானே ரெண்டு பேரும் எஸ்டிஆர் அண்ட் தனுஷ் ஸோ அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும்ல தனுஷ் தான் நம்மளுக்கு ஆல்வேஸ் தனுஷ் தான் அந்த ஏதோ பிஜிஎம் சொல்ல ஹார்ட் பீட் தனுஷ் அந்த மாதிரி தான் டாப் டு எண்ட் வரைக்கும் தனுஷ் தான் படம் வந்து நல்லா இருந்துச்சு கரா மூவி. நான் வந்து தனுஷ் ஃபேன் இல்லை பட் என் ஃப்ரெண்டு வந்து தனுஷ் ஃபேன்னால நான் அவங்க கூட வந்து பார்க்க வந்திருந்தேன். இது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மூவி அதுவும் இந்த வில்லேஜ் சைடு ஃபார்மர்ஸு இவங்களெல்லாம் வந்துட்டு பேங்க் வந்து ரொம்ப லோன் எடுத்தா நல்லது லோன் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்களோட சூழ்நிலையை வந்து மிஸ்யூஸ் பண்றனால அவங்களுக்கு தெரியாம வந்து இந்த மாதிரி லோன் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தெரியாம எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து இவங்க காமிச்சிருக்காங்க மூவில. நல்ல மூவி ஒன் டைம் அட்லீஸ்ட் எல்லாரும் பார்க்கலாம். அதுவும் ஓல்டு வில்லேஜ் ஃபார்மர்ஸ் இந்த படிக்காதவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆமா அது நல்லா தான் இருந்துச்சு அவர் ரோல்ல நல்லா தான் பண்ணியிருந்தார் திருடனா
ஆனா அவர் வந்துட்டு அது வந்து நல்லா மக்களுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர். ஹீரோயினும் வந்து ஒரு சின்ன அவங்க வந்து பெரிய இதுவும் இல்லை, வெறும் சப்போர்ட்டிங் ரோலு. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோலுக்கு. முன்னாடி படத்துல மம்தா பைஜு பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் டூ டேக் மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த படத்துல வந்து கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த மூவிக்கு வந்து வேறங்க. ஆனா இந்த மூவி வந்து ஒரு வில்லேஜ் மூவில வந்துட்டு அந்த மாதிரி 2K கிட் மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து அவங்க கேரக்டர் அழகா அந்த வில்லேஜ் கேர்ள் மாதிரி அவங்க கெட்டப்ல இருந்து எல்லாமே நேச்சுரலா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்லை. எமோஷனலான கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். எமோஷனலா வந்துட்டு பண்ணியிருக்காங்க, பட் சின்ன ரோல் தான். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை. எப்பவும் போல நல்லா கொடுத்திருந்தாரு, எமோஷனலா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, அவங்க அப்பா இறந்துட்டார்ல, ஸோ அதை வந்து அவங்க ஒரு எமோஷனலா ஒரு காமிச்சிருப்பா கடைசி அந்த கிளைமேக்ஸ். அப்போ அது நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டோரியா எடுத்துட்டு போயிருந்தது. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, த்ரில்லரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இவரு எடுத்துருவாரா பண்ருவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காமெடி வந்துட்டு காமெடி சின்ன போர்ஷன் தான், எமோஷனல் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம், ஒன் டைம் ஆச்சும் பார்க்கலாம். பார்க்காம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். நல்லா இருந்துச்சு. தியேட்டர் ஃபீல்ல நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதர்ஸ் ஒப்பீனியன் தெரியல, நல்லா இருந்துச்சு மூவி.